வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி உக்காரை பண்ண போகிறோம். இது ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி. இதை ஒரு ஈஸியான மெத்தடில் பண்ணிடலாம். கடலைப்பருப்போட வேறு எந்த மாவும் சேர்க்காமல் பண்ணுறதுனால இது உதிராக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தீபாவளி அன்னைக்கு ஒவ்வொரு வீட்லேயும் தவறாமல் செய்யக்கூடிய இனிப்பு இது. இப்போது இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரை கப் கடலைப்பருப்பை இந்த கடாயில் சேர்த்துடலாம். இதை மிதமான தீயில வச்சு கைவிடாமல் வறுக்கணும். இதனுடைய நிறம் லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். நம்ம இப்போது இந்த உக்கரை பண்ணுற மெத்தடு ரொம்ப ஈஸியான மெத்தடு. வாசனை வரட்டும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வறுபட்டுரும், எடுத்துடலாம். கரெக்டாக வறுபட்டுருச்சு. இந்த கலர் இருந்தால் போதும். இப்போ உடனே நம்ம இதை வேறு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம். இதில் முங்குற அளவுக்கு சூடான தண்ணி சேர்த்துடலாம். மூடி வச்சிடலாம். ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். கடலைப்பருப்பை ஊற வச்சு 3 மணி நேரம் ஆச்சு. இதில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் அரைக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கணும். நான் இப்போ கொஞ்சம் தான் அரைச்சிருக்கேன். மீதி உள்ளதையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரம் போட்டிருக்கேன். அரை கப் கடலைப்பருப்புக்கு 1/4 கப் நெய் எடுத்திருக்கேன். அதில் பாதியை இந்த கடாயில் சேர்த்துடலாம். சேர்த்த நெய் சூடாகட்டும். நெய் சூடாயிடுச்சு. அரைச்ச விழுத இந்த நெய்யில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை நல்லா தீயை குறைச்சிட்டு இந்த கடலைப்பருப்பு ட்ரை ஆகிற வரையும் இந்த நெய்யில் வதங்கட்டும். இதில் உள்ள நீர் சத்தெல்லாம் குறைஞ்சி ட்ரை ஆகட்டும். சேர்த்த நெய்லேயே வதங்கி இந்த அரைச்ச கடலைப்பருப்பு விழுது ட்ரை ஆகிற வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருக்கலாம். நம்ம சேர்த்த பேஸ்ட்டு நல்லா ட்ரை ஆகி வதங்கி உதிராக வந்துருச்சு. அடிகனமான பாத்திரத்தில் வச்சு மிதமான தீயில வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டால் தான் நல்லா உதிராக இந்த பக்குவத்துக்கு வரும். இது அப்படியே இருக்கட்டும். இந்த பாத்திரத்தில் அரை கப் பொடித்த வெல்லம் சேர்த்துக்கலாம். அது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் நல்லா கரையட்டும். வெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி வச்ச வெள்ளைக்கரைசலை இதில் சேர்த்துடலாம். இந்த வெள்ளைக்கரைசல் சூடாகட்டும். சூடாயிடுச்சு. இதில் நம்ம ட்ரையான இந்த கடலைப்பருப்பை சேர்த்துடலாம். உதிராக வந்துச்சுல்ல, அந்த கடலைப்பருப்பை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். சேர்த்துட்டு கிளறி விடணும். ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. 1/4 கப் நெய்யில் பாதி சேர்த்தோம். இப்போது அதில் கொஞ்சம் முந்திரி தேங்காய் துருவல் வதக்கிறதுக்கு வச்சுட்டு மீதி நெய்யை சேர்த்துடலாம். நெய்யை சேர்த்ததுக்கப்புறம் கிளறிட்டே இருக்கணும். இந்த கடலைப்பருப்பில் செய்கிற உக்கரை ரொம்ப நல்லாயிருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி கிளறிட்டே இருந்தோம்னா நெய்லேயே இந்த விழுது வதங்கி நல்லா உதிராக வந்துடும். ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த நெய்யில் 7-8 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இதை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி வறுபட்டுருச்சு, எடுத்துடலாம். மீதி உள்ள நெய்லேயே 1/4 கப் தேங்காய் துருவல், ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவலை எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த நெய்யில் வதக்கிக்கலாம். தேங்காயோட நீர் சத்து போய் நல்லா வாசனை வர அளவுக்கு வதக்கிக்கலாம். தேங்காய் துருவல் நல்லா நெய்லேயே வதங்கி வாசனை வந்துடுச்சு, எடுத்துடலாம். கைவிடாமல் கிளறி நல்லா உதிராக உக்கரை கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடுச்சு. நெய்யில் வறுத்த தேங்காய் துருவலை சேர்த்துடலாம். வறுத்த முந்திரி, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், கடைசியாக மீதி உள்ள நெய்யையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரொம்ப சூப்பரான கடலைப்பருப்பில் செஞ்ச உக்கரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.